அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய எஸ்பிஐ மற்றும் ஐபிபிஎஸ் உடைய ஃபைனல் ரிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த வாரம் நேரம் நம்ம எக்ஸாம்களுக்கெல்லாம் போயிருப்போம், சரிங்களா? ஸோ எக்ஸாம் நமக்கு நெருங்கிடுச்சு. ஃபைனல் ரிவிஷன் நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியிலேருந்து ஒரு தரமான நோட்டிஃபிகேஷன், வேக்கன்சியும் அதிகமாக வந்திருக்கு இந்த முறை. அண்ட் நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சரியான ஒரு எக்ஸாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா முதல் தடவை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஏற்கனவே ஒரு 5-6 எக்ஸாம் வந்துருச்சு, எழுதி போவீங்க. ஸோ முதல் முறை முயற்சி பண்ணுறவங்களுக்கு சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு வழிகாட்டுதல் இல்லை, ஒரு சரியான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எனக்கு சரியா தெரியாம நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன், சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை திருத்தி அதை சரியான பாதையில ப்ராக்டிஸ் பண்ணி ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி எழுதுறதுக்கு ஒரு சரியான ஒரு வழித்தடமா அமையும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஏன்னா இருக்கிறதுலே டஃப்பான எக்ஸாம்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா கீழே இறங்கிட்டே போகுது. இருக்கிறதுலையே ஈஸியஸ்ட் எக்ஸாம் பேங்கிங்லேயே ரொம்ப ஈஸியான எக்ஸாம் கடைசியா வருது. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டான ஒரு லெவலுக்கு நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஈஸி லெவல்ல போய் நம்ம எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப சுலபமா அதை நம்ம ஜெயிச்சிட முடியும், கரெக்டா? ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு இப்போ நம்ம கையில இருக்குது. சரி, ரைட், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் தட். இன்னைக்கான மார்க் டெஸ்ட் 4, இது 4வது மார்க் டெஸ்ட் இன்னைக்கு நாம எழுத போறோம், சரிங்களா? சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி காலையில் 9 மணிக்கு என்னோட ரீசனிங் கிளாஸ் இருக்கும், தவறாம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் குரூப்ல நான் டெய்லி போஸ்ட் பண்றேன். லைவ் முடிஞ்ச உடனே பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. ஸோ பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 கேள்விகள் இருக்கும். இங்கிலீஷ், ஆப்டிடியூட், ரீசனிங் 3 கலந்து இருக்கும். நான் இங்க ரீசனிங் மட்டும் தான் நான் டிஸ்கஸ் பண்றேன். இதோட என்டையர் ஃபுல் வெர்ஷனும் உங்களுக்கு நான் பிடிஎஃப் நான் கொடுத்துறேன், சரியா? ஸோ மறக்காம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? எஸ், எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது சொல்லணுமா? உள்ள போயிடலாமா? ஓகே, ஸோ இனிய காலை வணக்கம்ப்பா, காலை வணக்கம், ரைட்? அடா 24/7 மொபைல் ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா வளம் 4.0 23rd தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு arun.prasad@247.com என் மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, விவரங்கள் சொல்லுவாங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கோடுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் எப்பவுமே கிடைக்கும், மிஸ் பண்ணிட வேண்டாம், சரியா? இந்த ஆஃபர் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஃபர் கோட். ஸோ மிஸ் பண்ணிடாம இதை பயன்படுத்திக்கோங்கப்பா, சரியா? அண்ட் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கெட் பண்ணிக்கோங்க. The first question, 7 event held on the week. The week start from Monday to Sunday. 7 நாள் 7 ஈவெண்ட் நடக்குது. என்னன்னைக்கு ஈவெண்ட், என்ன ஈவெண்ட் நடக்குது, தட்ஸ் ஆல். மண்டே டு சண்டே, ரைட்டா? அப்ப த ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஈவெண்ட் கே ஹெல்டட் ஆன் டியூஸ்டே. டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஈவெண்ட் கே ஹெல்டட் ஆன் டியூஸ்டே. மோர் தென் 2 ஈவெண்ட் ஹெல்ட் பிட்வீன் கே அண்ட் எல். மோர் தென் 2 அப்படின்னா மினிமம் 3, 1 2 3. ஸோ கே அண்ட் எல் ஒருவேளை இங்க வந்திருக்கலாம், அல்ல கே இங்க இருக்கும்போது எல் இங்க வந்திருக்கலாம். மோர் தென் 2 அப்படின்னா மினிமம் 3 இருக்கணும், ரைட்? ஓகே. நம்பர் ஆஃப் ஈவெண்ட் ஹெல்ட் ஆஃப்டர் த எல் அண்ட் பிஃபோர் த கியூ ஆர் த சேம். ஆஃப்டர் த எல் அண்ட் பிஃபோர் த கியூ வாய்ப்பே இல்லை. ஸோ இது வந்து நமக்கு இல்லை. ஆஃப்டர் த எல் பிஃபோர் த கியூ இஸ் சேம், உள்ள தூக்கி கொடுத்தாச்சு. 2 ஈவெண்ட் பிட்வீன் என் அண்ட் கியூ, 1 2. ஸோ என் இங்க எனக்கு வந்துடும், கியூ அண்ட் என்ல வந்தாச்சு. 1 ஈவெண்ட் இஸ் பிட்வீன் எம் அண்ட் பி. எம் அண்ட் பி வரணும், இது மட்டும்தான் சாத்தியம், வேற வழியே இல்லை. என் இஸ் ஹெல்ட் பிஃபோர் த பி. என் இஸ் ஹெல்ட் பிஃபோர் த பி. ஸோ எம் அண்ட் பி இங்க மட்டும்தான் எனக்கு வரும். அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஈவெண்டோட பேரை இங்க நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். வித்தின் எ செகண்ட் நம்ம ஆன்சர் பண்ற ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின் சொல்லலாமா? இது சால்வ் பண்றதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா நமக்கு எவ்வளவு டைம் தேவைப்பட்டிருக்கும்? ரொம்ப சிம்பிளான ஈஸியஸ்ட் ஒரு பாயிண்ட், சரியா? வித்தின் ஒரு 30 செகண்ட்ல சால்வ் பண்ற ஒரு சூப்பர் கொஸ்டின், ரைட்? கொஸ்டின் நம்பர் 1, ஓ ஹெல்டட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் த டே. ஓ தான் இது வரைக்கும் நம்ம எழுதவே இல்லை. ஸோ ஓ இஸ் சாட்டர்டே, கரெக்டா? ஓ ஹெல்டட் ஆன் த சாட்டர்டே அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, how many events held between M and L. எம்முக்கும் எல்லுக்கும் இடையே 1 2 3. there are 3 events held between அப்படின்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது, which event held on Thursday
வியாழக்கிழமை எது நடந்திருக்கு? Thursday is N. Thursday is N. சொல்லலாமா? N is the Thursday. Next அடுத்தது which of the following statement is correct? ஏடா எந்த ஈவென்ட் என்னைக்கு நடந்திருக்கு? மேட்ச் the following பார்த்து நம்ம கரெக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் அடுத்தது 8 person around that circular shaped table. வட்ட வடிவத்தில் இருக்கக்கூடிய டேபிள் facing inside. அதுதான் ரொம்ப முக்கியம். facing inside. ஓகேவா? 2 person between G and D. 2 person ரைட் லெஃப்ட் எப்படி வேணா நமக்கு இருக்கலாம். A sit immediate left of the D. A sit immediate left of the D. F is 4 places away from the A, either right or the left. 4 places away. ஏடா in betweenல அப்ப எனக்கு 3% இருக்கணும், ஆப்போசிட் ஈச்சரா வந்துட்டு இருப்பாங்க. ரைட்டா? 4 places away. 4 places awayனா 4 பேர் between வந்திருக்கும். சரி ரைட் ஓகே. ரைட்டா? அப்ப B is adjacent to F. B is adjacent to F. அடுத்தது H is second to the right of the C. H is second to the right of the C. சொல்லலாமா? Yes. அட்மிட் கார்டு ஆக்சுவலா நேற்று ஈவினிங்கே வந்திருக்கணும். அதிகபட்சம் இன்னைக்கு வந்துடும்பா. இன்னைக்கு சாட்டர்டே, அதிகபட்சம் இன்னைக்கு போட வாய்ப்பு இருக்கு. நான் எதிர்பார்த்தது நேற்று ஃப்ரைடே, நேற்றே போட்டுருவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ என்னாச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, ஆன்சரே வரமாட்டேங்குது, அப்படியே ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க. ஒரு ஆக்டிவ்னஸே இல்லையே. எக்ஸாம் நெருங்கிடுச்சு, ஒரு ஆக்டிவ்னஸே இல்லாம இருக்கு. டக் டக் டக்குன்னு ஆன்சர் பண்ண வேணாமா? ஸோ ரைட், how many of you done? ஒரு சிம்பிளஸ்ட் கொஸ்டின். So 4 places away from that. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஆப்போசிட் டு ஈச் அதர். 4 places away அப்படின்னா இன் பிட்வீன்ல 3% இருப்பாங்கன்னு அர்த்தம். கரெக்டா? இட்ஸ் டன். சூப்பர்மா, வெரி குட். ரைட்டா? எஃப் அண்ட் ஏக்கு நடுவில் இன் பிட்வீன்ல எனக்கு வந்துருவாங்க. ஸோ எஃப் வச்சு வேற க்ளூ இருக்கா? வேற எங்கேயுமே எஃப் வச்சு பேசவே இல்லை. ரைட்? எஃப் வச்சு பிஏ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்? பிஏ பிளேஸ் பண்ணிடலாம். சரி, வேற ஏவை வச்சு டிஏ பிளேஸ் பண்ணலாம். கரெக்டா? அப்போ எனக்கு 8% 1 2 3 4 5 6 7 and 8. So F and A sit opposite to each other. கரெக்டா? B sit adjacent to the F. F க்கு பக்கத்துல B வரணும், பட் எங்கேன்னு தெரியல. அடுத்து A is the immediate left of the D. A is the immediate left of the D. And 2 person between G and D. D க்கு F க்கு நடுவுல 2 பேர் இருக்காங்க. அப்ப 1 2 G எனக்கு இங்க வந்துருவாங்க. கரெக்ட்டா? 2 person between G and D. And next one, and B is adjacent to F. H is second to the right of the C. H is second to the right of the C வரணும் அப்படின்னா H is second to the right of the C இது மட்டும்தான். அப்ப B இங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன் எனக்கு தெரிஞ்சு E தான் இன்னும் நம்ம எழுதல. ஸோ E கொண்டு வந்து இங்க நம்ம எழுதலாம். கரெக்டாப்பா? ரைட்? ஸோ த ஃபைனல் ஆன்சர் வந்துச்சா? கரெக்டா வந்துச்சா? ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் அடுத்தது position of A with respect to the E. Position of A with respect to the E, second to the left சொல்லலாமா? Second to the left. So second to the left was the correct answer. Next அடுத்தது how many person between F and H when counted to the right of the F? F ஓட ரைட்ல கவுண்ட் பண்ணனும் F and H க்கு. ரைட்டா? So F ஓட ரைட்ல கவுண்ட் பண்ணனும் F and H க்கு நடுவுல 2 பேர் C and G ங்கற 2 பேர் இருக்காங்க. சொல்லலாமா? there are 2 persons அப்படி நம்ம சொல்லலாம். ரைட்? क्वेश्चंस ஸ்கிப் பண்ணிடலாம். ரைட்டா? क्वेश्चंस பெருசா நமக்கு தேவையில்ல. அடுத்தது 10 person 2 parallel ரோல எனக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 2 parallel ரோல எனக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரோ 1ல ABCDE, ரோ 2ல PQRST உட்கார்ந்துட்டு இருக்காங்க. and facing the south. row 2 வந்து facing south, row 1 வந்து facing north. அப்ப ABCD வந்து north facingல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. persons of both row facing each other அப்படினு கொடுத்திருக்காங்க. ரைட்? ஓகே. B sit third to the left of the E. B sit third to the left of the E. So first, second, third. மொத்தம் 4 பேர் வந்திருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு ஆள் வரணும். கரெக்டாப்பா? இன்னும் ஒரு ஆள் வரணும். அந்த 1 person எங்க வருவாருன்னு தெரியாது. B ஓட லெஃப்ட்ல வருவாரா இல்ல E ஓட ரைட்ல வருவாரான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது the one who faces B sit immediate right of the R. The one who faces the B immediate right of the R. P is the immediate left of the T. P is immediate left of the T தெரியல. E does not faces the P. இப்போ எனக்கு நல்லா கொஞ்சம் பாருங்க. P is it immediate. P is it immediate left of the T. So T and P இங்க கண்டிப்பா சேர்ந்தாப்ல வர போறது இல்ல. நான் P க்கு நேரா வர. ஒருவேளை இங்க T ய கொடுத்து இந்த பக்கம் கூட எனக்கு கொடுத்திருக்கலாம், இல்ல இங்க ஒரு ஆள் ஆட் பண்ணி இங்க கூட வந்திருக்கலாம். சரியா? So P is immediate left of the T. E does not faces the P. The one who faces the T sits second to the left of the C.
the one who faces the sea. C-ய பார்த்துக்கிட்டு இருக்க person. ஒருவேளை E-T-ய பார்த்துட்டு இருந்தா செகண்ட் டு த லெஃப்ட் கொடுக்கவே முடியாது, ரைட்டா? அப்போ எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு வேலை T-ய நான் பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல P-ய கொடுத்துருவேன், ரைட்டா? The one who faces the T, second to the left of the C கொடுத்துலாமா? A and S does not sit any end of the row. A and S ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் கிடையாது. ஸோ S இந்த இடத்துல கொடுத்துடலாம், A-வை இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பர்சன் இங்கே ஃபில் பண்ணிடலாமா? Yes, it's a final answer, right? இப்போ செப்டம்பர் 22 அக்டோபர் 24னா அது எல்லா டேட்லையுமே எல்லா ஸ்டேட்லையும் எக்ஸாம் நடக்கும்பா. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனி எக்ஸாம் டேட்லாம் கிடையாது. அந்த எல்லா நாளும் எல்லா ஸ்டேட்லையுமே எக்ஸாம் நடக்கும், சரியா? உங்களுக்கு அதில் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு டேட் வரும், சரியா? வெல், அடுத்த விஷயம் போயிடலாமா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷன் டெஸ்ட். Ryan start walking from point A, walk 8 meters toward the east to reach the B. From there, he turned that left and walk 5 meters to reach the C, and turn left and walk 6 meters to reach the D, and turn right and walk 4 meters to reach the E, and there she turned right and walk 9 meters to reach the F. Finally, she turned the right and walk 4 meters to reach the G. Draw பண்ணலாமா? எங்கிருந்து? இது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட். That is the point A. Right? From point A, 8 meters towards the east. Okay? So, 8 meters towards the east. Next, அங்கிருந்து என்ன பண்ணா? To reach the B and turn left and walk 5 meters. So, இது வந்து point B. So, இங்கிருந்து ஒரு 5 meter. So, towards the leftல எனக்கு ஒரு 5 meter நடந்து போயிருக்காங்க. Turn left and 5 meter to reach the C. Again, she turned that left and walk 6 meter. Right? 6 meterனா இந்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடாது, அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். So, 6 meters to reach the D. சொல்லலாமா? Then left turn and 6 meters to reach the D. From D she turn right turn and walk 4 meters to reach the E. So rightல திரும்பி 4 meters நான் நடந்தேன் அப்படின்னா to reach the E. Right. E தானே? Okay. It's 4 meters. And finally கடைசியா வந்து நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் ரைட்ல திரும்பி walk 9 meters to reach the F. 6 + 3. அப்போ இது வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் போக இன்னொரு 3 மீட்டர் தள்ளி வரணும். ஸோ இது ஒரு 6, இது ஒரு 3. ஸோ இட்ஸ் பாயிண்ட் F. அண்ட் ஃபைனலி she turned right, மறுபடியும் வலது பக்கமா திரும்பணும். 4 மீட்டர் நடந்தா எனக்கு G. அப்போ இந்த 4 மீட்டர் தான் எனக்கு இங்க வரப்போறாங்க. சொல்லலாமா? ஸோ 4 மீட்டர் பாயிண்ட் G. சொல்லலாமா? ஸோ இது என்னுடைய ஃபைனல் ஆன்சர். சூப்பர். Question என்ன? In which direction point A with respect to the G? Point A with respect to the G. Point A with respect to the G. Southwest direction. Point A வந்து southwest direction. சொல்லிடலாமா? Next அடுத்தது. If condition வச்சு கொடுக்குறாங்க. Point T is 5 meters south of the G. T is 5 meters south of the G. 5 meter. அப்ப சேம் இதே தான், ரைட்டா? 5 meters. அப்ப B ஓட east direction, right? Then what is the shortest distance between D and A? T and A. The T and A க்கு இருக்க shortest இது வந்து 3, ரைட்டா? சோ இது ஒரு 3, இது ஒரு 8. அப்ப எனக்கு 11. சோ டோட்டலி எனக்கு 11 meter the shortest distance. சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது 4 of the following like அந்த based on that direction வச்சு கொடுத்திருக்க போறாங்க, ரைட்? நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா? அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ரைட்? அடுத்தது மீனிங்ஃபுல் வேர்டு. ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையை எனக்கு உருவாக்கணும். இங்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எதை வச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா fourth letter. The fourth letter will be the C. Fourth letter. Then sixth letter. 1 2 3 4 5 6. Sixth letter is A. Sixth letter is A. And seventh letter L. Seventh letter is L. And eighth and ninth letter. Ninth letter is N. So இதை வச்சு ஒரு மீனிங்ஃபுல் வேர்டு எனக்கு உருவாக்கணும். என்ன மீனிங்ஃபுல் வேர்ட் எனக்கு கிடைக்கும்? Any meaningful word? Yes. Any meaningful word? What is that answer? Which of the following will be the second letter from the left end? Meaningful word இருந்துச்சு அப்படின்னா
ஒருவேளை நோ மீனிங்ஃபுல் வேர்டா இருந்தா, மோர் தென் ஒன் வேர்டா இருந்தா ஆன்சர் வில் பி த ஒய். நோ மீனிங்ஃபுல் வேர்ட், த ஆன்சர் வில் பி த Z. ஸோ வாட் இஸ் தட் ஆன்சர்? CLAN சொல்லலாமா? CLAN and L is the right answer. Next அடுத்தது கோடிங் அண்ட் டிகோடிங். இஃப் ஜூஸ், ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஜூஸ் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கா? இல்ல. செகண்ட் ஒன்ல எஸ் இருக்கு. தேர்ட் ஒன்ல எஸ் இருக்கு. அண்ட் ஃபோர்த் ஒன்ல எனக்கு இருக்கு. இந்த மூணுலையும் காமனா இருக்கிற கோடு எதுப்பா? காமனா இருக்குது PY PY PY, ரைட்? வேற கோடு ஏதாவது காமனா இருக்கா? 1 செகண்ட் அதையும் வெரிஃபை பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ HG PG அண்ட் TY வரல, ரைட்? ஓகே, ஸோ PY PY PY. ஸோ PY இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ரெஷ், ஆரஞ்ச், ரெண்டுமே ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட். எஸ், ஃப்ரெஷ் இங்க இருக்கு, ஃப்ரெஷ் இங்கேயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுலையும் காமனா இருக்கணும். அடுத்து வேற எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ HG NT NT OP is also that. OP also எனக்கு இருக்குது and TY கிடையாது, ரைட்டா? ஸோ NT வேற எங்கேயாவது இருக்குதா? NT வேற எங்கேயும் வரல, OPயும் வேற எங்கேயும் வரல, ரெண்டுமே வேற எந்த இடத்துலையும் வரல. ஸோ cannot be determined இருக்கு. ஸோ cannot be determined கொடுத்துடலாமா? நான் ஃப்ரெஷ்ஷுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது தானே? ஃப்ரெஷ்ஷுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ த ஆன்சர் வில் பி த cannot be determined. சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட் அடுத்தது எது சரியான பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிரீனுக்கு TYயா? ஆக்சுவலா ஏற்கனவே நம்ம ஜூஸுக்கு PQங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்டா? ஸோ அது PY, சரி, PY கண்டுபிடிச்சோம், கரெக்டாப்பா? ஸோ PY. அப்போ இது வந்து நமக்கு டெஃபினட்டா தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம், கரெக்டா? அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரீன் இங்க இருக்கான், செகண்ட்ல கிடையாது, தேர்ட்ல எனக்கு இருக்குது, அண்ட் ஃபோர்த்ல கிடையாது. ஸோ இது ரெண்டுலையும் காமனா இருக்கிறது HG காமனா இருக்கு, ரைட்டா? ஆனா இவன் TYயை கொடுத்துருக்கான், HG காமனா இருக்கு, வேற இடத்துல HG வரல, அப்ப கண்டிப்பா அவன் கிடையாது, ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரஞ்ச், EG வருமா? ஸோ ஆரஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஸோ இவனும் ஸோ இது ரெண்டுலையும் காமனா இருக்கு. இது ரெண்டுலையும் காமனா இருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது EG காமனா இருக்கு, ரைட்? EG நம்ம எடுத்துக்கலாம். TY வரல அண்ட் MN வரல அண்ட் PY அது வேற இடத்துல, ரைட்டா? ஸோ ஆரஞ்ச் இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லலாமா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது TY HG யாரை மீன் பண்றாங்க? TY HG, ரைட்டா? TY எங்க இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்குது, செகண்ட்ல கிடையாது, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இதுல மட்டும் காமனா இருக்குது. ஃபர்ஸ்ட், தேர்ட், ஃபோர்த் இதுல யார் காமனா இருக்கா நமக்கு? ஐ திங்க் இட்ஸ் ஆன். ஸோ ஆன் அப்படின்ற வார்த்தை இது மூணுலையுமே எனக்கு இருக்கு. ஸோ ஆன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது HG எங்க இருக்கு? HG அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இது ரெண்டுலையும் எனக்கு காமனா இருக்கு, கேட்டாப்பா? HG இது ரெண்டுலையும் காமனா இருக்கிறது இட்ஸ் a green. அப்போ ஆன் கிரீன் சொல்லிடலாமா? ஆன் கிரீன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது ட்ரிங்க் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்ல எனக்கு இருக்கா? இல்ல. செகண்ட் ஒன்ல இல்ல, தேர்ட் ஒன்ல கிடையாது, ஃபோர்த் ஒன்ல மட்டுமே எனக்கு இருக்கு. வேற எங்கேயுமே ரிப்பீட்டா இருக்க கூடாது, கரெக்டா? ஸோ EG எனக்கு ஏற்கனவே ரிப்பீட் ஆன ஒன்று, நான் கண்டுபிடிச்சதான். TY எனக்கு ரிப்பீட் ஆனதான், எடுத்துலாம். MN வேற எங்கேயும் வரல, ஆனா PY ரிப்பீட் ஆனது, அப்போ MN இஸ் த ரைட் ஆன்சர் சொல்லிடலாமா? எல்லாமே வித்தின் எ செகண்ட் பண்ண வேண்டிய ஒரு கொஸ்டின், ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின், ஓகேவா? அப்பதான் டைம் நல்லா உங்களுக்கு மிச்சம் பண்ண முடியும், அதை கொண்டு போய் பசில் சீட்டிங்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், ரைட்? which of the following will be the 6th to the right of 12th from the left hand? ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணணும். 6 + 12 18th from the left hand. 2 4 6 8 10 12 14 16 18. ஸோ D is the right answer சொல்லிடலாமா? இவ்வளவுதான் டைம் எடுக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே இவ்வளவுதான் டைம் ஆகுதுன்னா நீங்க எவ்வளவு வேகமா பண்ணணும் நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. how many such elements are there? அவன் எப்படி வேணா இருக்கட்டும், அவன் யாரா வேணா இருக்கலாம், எலிமெண்ட் preceded by the symbol followed by the number. சிம்பிளுக்கும் நம்பருக்கும் நடுவில் யார் வேணா இருக்கலாம், எனக்கு அவன் பத்தி பிரச்சனையே கிடையாது. எனக்கு சிம்பிள் அண்ட் நம்பர், ரைட்? சிம்பிள் அண்ட் நம்பர் வரல, சிம்பிள் அண்ட் நம்பருக்கு நடுவில் K, ரைட்? அடுத்து சிம்பிள் அண்ட் நம்பர் எஸ் M வந்திருக்கான், ரைட்? அடுத்தது சிம்பிள் அண்ட் நம்பர் வரல, எடுக்க முடியாது. அடுத்து சிம்பிள் அண்ட் நம்பர் இவனையும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த சிம்பிள் அண்ட் நம்பர் இவனையும் எடுத்துக்கலாம். மொத்தம் 4 பேர் இருக்காங்க சொல்லலாமா? சிம்பிளுக்கும் நம்பருக்கும் இடையே யார் வேணா இருக்கலாம், எனக்கு இவன் தான் இருக்கணும் அவன் தான் இருக்கணும் கண்டிஷன்லாம் கிடையாது, யாரா வேணா இருக்கலாம். எனக்கு தேவை சிம்பிள் அண்ட் நம்பர், இது ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கணும், தட்ஸ் ஆல். அப்போ 4 பேர் இருக்காங்க சொல்லலாமாப்பா? ஸோ there will be the answer is 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது if all the numbers are removed, right? Then 10th from the right hand, நம்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். இது வந்து நமக்கு ஓமா, இது 0 கிடையாது, ரைட்டா? ஸோ 1 2 3 4 5 6
இதுவும் ஓ தான். 7 8 9 and 10 சரியா. ஸோ ஓ 0 கிடையாது. ஓ 0ன்றது இன்னும் கொஞ்சம் ஒல்லியா இருக்கும் ரைட்டா. ஸோ எனக்கு நம்பர்ஸை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடணும். நம்பர்ஸை மட்டும் நம்ம தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கணும் சரியா. the answer will be the W is the correct answer. சொல்லலாமா? W is the right answer. 4 of the following அவ்வளவுதான். 4 of the following அதை பார்த்துட்டாலே கீழே ஆப்ஷன் வந்துடணும். அட்டு 8p எங்க இருக்கு? அட்டுல இருந்து 8, 8ல இருந்து p சரி ரைட் ஓகே. ஹேஷ் ஓ 6 ஹேஷ்ல இருந்து ஓ ஓல இருந்து 6 ஓகே பிரச்சனையே கிடையாது. பி ஒய் அட்டு ஓகே பில இருந்து ஒய் ஒய்ல இருந்து அட்டு ரைட் ஓகே. 6 4 அண்ட் 6 4 அண்ட் 6ல இருந்து 4 சம்பந்தமே இல்லாம இருக்கு. இல்ல இங்க இருக்கு 6 4 அண்ட் கரெக்டா தான் இருக்கு. $67 $67 டாலர்ல இருந்து 6 6ல இருந்து 7 இதுதான் தப்பா இருக்கு. சோ something is different. இவன் வந்து டிஃபரண்ட் சொல்லிடலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது how many symbol in the series immediate followed by the vowel immediate followed by the vowel symbol follow பண்ணி ஒரு vowel ரைட்டா. சோ எங்க இருக்கு? AEIOU ரைட். AEIOU ரைட். இது முன்னாடி எனக்கு சிம்பிளா வரல. சிம்பல் எஸ் இவன் தான். ஒன்னே ஒன்று கரெக்டா. ஒன்னே ஒன்று சொல்லலாமா? ஏன்னா எங்கேயும் வவல் வரல. ஸோ ஒன்னே ஒன்று. ஸோ த ஆன்சர் வில் பி தட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். சொல்லலாமாப்பா? நெக்ஸ்ட் அடுத்தது. ஸோ இது ஆன்சர் இது தேவையில்ல. இது கொஸ்டின் தப்பா போட்டிருக்கேன். இட்ஸ் அ பேர். இந்த வார்த்தையெல்லாம் பேர் கண்டுபிடிக்கணும் ரைட்டா. ஸோ என்ன பண்ணிருக்காங்க நமக்கு? MARGIN கரெக்டா. எத்தனை பேர் இருக்கு? எத்தனை பேர் இருக்கு? ஒரே ஒரு பேரா? ஒன்னு போன கொஸ்டின் ரெண்டு கொஸ்டினுக்கா? 13 1 18 7 9 14 13 14 15 16 17 18 12 11 10 9 8 1 2 3 4 5 17 16 15 7 8 9 அண்ட் அவ்வளவுதான். ஒன்னே ஒன்று. ஸோ தட் இஸ் த ஒன்லி ஒன் பேர் கரெக்டா. ஒரே ஒரு பேர் தான். SBI அட்மிட் கார்டு வரும்பா. ஸோ பாதியில் லைவ் வராதிங்க சரியா. லைவ் வரீங்க அப்படின்னா ஷார்ப்பாக 9 மணிக்கு வாங்க. நான் ஆல்ரெடி லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் SBI அட்மிட் கார்டு எப்போ வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரைட். என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 1 4 2 அடுத்தது 8 11 9 16 19 17 20 22 21 அண்ட் 6 9 7 நல்லா கவனிச்சு பாருங்க. இது +3 இது -2 கரெக்டா. +3 -2 +3 -2 +2 -1 ஸோ தப்பா இருக்கு. அப்போ இவன் தான் டிஃபரெண்டா இருக்கிறவன் கரெக்டா. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு 6 பேக் டிஃபரெண்ட் வெயிட்ல நமக்கு இருக்கு. அப்போ எனக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வேற ஒன்றும் கிடையாது ரைட்டா. பட் நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். இந்த டிகிரீசிங் ஆர்டர்ல எனக்கு இருக்கு. சரி மொத்தம் 6 பேக் 1 2 3 4 5 6 ரைட். தட்ஸ் 6 பேக். பேக் B is heavier than C. So B is heavier than C. D is lighter than A. So D is lighter than A. E is heavier than A. E is heavier than A. C is not heavier than D. C is not heavier than D. C is lighter than D. C is not lightest bag. C வந்து இருக்கறதுல lightest கிடையாது. அவனுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒருத்தர் இருந்தே ஆகணும். B is lighter than A. B is lighter than A. B வந்து A க்கு பின்னாடி எனக்கு இருக்கணும். அப்ப A க்கும் C க்கு நல்லா பாருங்க. நடுவுல B. A க்கும் C க்கு நடுவுல D யும் இருக்கா B யும் இருக்கா. எங்க வருவான்னு எனக்கு தெரியாது. ரைட்டா? B is lighter than A but heavier than D. இந்த B வந்து heavier than D. அப்ப எனக்கு இந்த இடத்துல in betweenல எனக்கு வந்துருவான். கரெக்டாப்பா? So B is lighter than A, heavier than D அப்படின்னு தான் சொல்றேன். அப்ப இவனை தூக்கி அப்படியே உள்ள போட வேண்டியதான். முதல் பிளேஸ்ல E, ரெண்டாவது பிளேஸ்ல A, அடுத்தது B, அதுக்கு அடுத்தது D அண்ட் ஃபைனலி C. இதுக்கு அடுத்து ஒரு ஆள் கண்டிப்பா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம எழுதாத ஒரு ஆள் வந்து F. ஸோ F கொண்டு நீங்க எழுதிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கரெக்டாமா? எஸ்.
if the weight of the bag is 30 kilogram and the weight of the bag F is 25 kilogram, what is the possible weight of the C? Right? B oda weight 30 kilogram, B oda weight 30 kilogram and F oda weight yes, F oda weight வந்து 25 kilogramல எனக்கு இருக்கு. அப்ப possible weight of that, ரைட்டா? C. C ஓட weight 25 க்கு மேல இருக்கணும், 30 விட கம்மியா இருக்கணும், ரைட்டா? 25 க்கு மேல, கண்டிப்பா 24 வராது, 20 வராது, 25 க்கு மேல, ரைட்டா? அப்ப 27, ஏன்னா கண்டிப்பா 30 க்கு மேலயும் போக கூடாது. 27 is possible weight. How many bags weight between E and C? E க்கும் C க்கும் நடுவுல, E க்கும் C க்கும் நடுவுல 1 2 3 டோட்டலா எனக்கு 3 பேக் இருக்கு சொல்லலாமா? So there are 3 bags அப்படி நம்ம சொல்லலாம், ரைட்? நெக்ஸ்ட் அடுத்தது, which of the following the statement is true? எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்றத நம்ம as usual படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ண போறோம். the last and final question of the day, இன்னைக்கு நாளுடைய கடைசி கேள்வி, the number, ரைட்டா? ஒரு நம்பர் கொடுத்துட்டு the digits are arranging as the ascending order, ரைட்டா? so 9 6 5 7 8 2 1, okay, ascending order from left to right. What will be the sum of second, fourth, fifth digit of the right end? சரியா? so ascending order ல from left to right நம்ம எழுதணும், ரைட்டா? ascending order from left, அப்ப என்ன வரணும்? so 1 2, மூணாம் நம்பர் கிடையாது, நாலாம் நம்பர் கிடையாது, 5 6 7 8 9. so from the right end ல இருந்து, right end ல இருந்து second, fourth, fifth, so second, fourth and fifth, so 8 5 13, 13 plus 6 19. the total value is 19. சொல்லலாமா? sum of the value is 19, right? so இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப குயிக்கா நெக்ஸ்ட் பார்த்து முடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். ஆன்சர் ரொம்ப டல்லா இருக்கு. எக்ஸாமுக்கு நான் ஒரு வாரம் இருக்கு, மனசுல வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுங்க, அதுல ஃபுல் மார்க் எடுக்க, ஸ்கோர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ரீசனிங் தான் உங்களுடைய ஸ்கோரிங் பாயிண்ட். அங்கே நீங்க எடுக்க போற மார்க்கை ஓவரால் ரீச் பண்றதுக்கு ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும், சரியா? ஸோ நீங்கள் ஆப்டிடியூட்ல ஒரு 2 மார்க் சொதப்பி கம்மியானாலும், இங்கிலீஷில் ஒரு 4 மார்க் கம்மியானாலும், ஸோ இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும், ரைட்டா? ஸோ இதில் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்க, முடியும், ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன், சரியா? ஸோ வளம் 4.0 நீங்கள் ஒரு பேசிக் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் இப்போவே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும்னா என்னோட மெயில் ஐடி, இல்லைன்னா எங்கள் டெலிகாலர் நம்பருக்கு கால் பண்ணுங்க. Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை, see you. மீண்டும் சந்திப்போம். ஸோ மறக்காம மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற என்னுடைய டெலிகிராம் குரூப் வந்து பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. இது நம்ம அஃபீஷியல் டெலிகிராம் குரூப், என்னோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் என்னோட இன்ஸ்டா பேஜ் அண்ட் அஃபீஷியல் இன்ஸ்டா பேஜ் கொடுத்துருக்கேன். இதுதான் மாஸ்டர் மைண்ட். இந்த மாஸ்டர் மைண்ட் குரூப்ல தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னுடைய ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். 100 கொஸ்டின் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் 24/7 மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? எனிதிங் எல்ஸ்? சரி, எக்ஸாம்ல இப்படி எக்ஸாம் இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான்ப்பா. இந்த லெவல்ல தான் எக்ஸாம் உங்களுக்கு இருக்க போகுது. எக்ஸாம் இப்படிதான் கேட்பான். எக்ஸாம் எஸ்பிஐ கிளர்க் அவ்வளோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா எஸ்பிஐனா கஷ்டமா இருக்கும், எஸ்பிஐ அப்படிலாம் கிடையாது, இவ்வளோ ஈஸியா இருக்கும். இவ்வளோதான் கொஸ்டின் கேட்பான். அசால்ட்டா உங்களால 35 out of 35 எடுக்க முடியும். அதிகபட்சம் நீங்க ஒரே ஒரு கேள்வி ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மீனிங்ஃபுல் வேர்டு, அந்த ஒரு இடத்த வேணா நீங்க ஸ்கிப் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். அதை தவிர்த்து வேற எங்கேயுமே உங்களுக்கு ஸ்கிப் பண்றதுக்கு வார்த்தையே இருக்காது. அதனால ஈஸியா நீங்க அட்டன் பண்ணலாம், சரியாப்பா? ரைட்? அட்மிட் கார்டு வந்துடும்பா அஜய், அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ மேபி இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கு நான் நம்புறேன், ரைட்டா? இன்னைக்கு வந்துடும் அதிகபட்சம், ஏன்னா அடுத்த வர எக்ஸாம் இன்னைக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை, see you. நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் எனிதிங் எல்ஸ்? வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது ஃபைனல்? அண்ட் மார்க் டெஸ்ட் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. மார்க் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா டெஸ்ட் பிரைம் தான் பெஸ்ட், சரியா? டெஸ்ட் பிரைமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தனியா உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்குன்னே தனி டெஸ்ட் இருக்கு, சரியா? தனி டெஸ்டே உங்களுக்கு இருக்கு. அதை தாண்டி என்னோட சஜஷன் இந்த டெஸ்ட் பிரைம். ஏன்னா டெஸ்ட் பிரைம் இப்போ பிரைஸ் டிராப் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 year சப்ஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா Y249 299 சொல்லியிருக்காங்களா? ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா Y249 அப்ளை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ Y249 அப்ளை பண்ணீங்கன்னா 279 இல்லை, இன்னொரு 10 ரூபாய் குறையும். மொபைல் ஆப் வழியா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 269 தான் வரும், ரைட்டா? 269க்கு 12 month சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.
எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் உள்ள இருக்கும் ரைட்டா. இங்க பாத்தீங்க அப்படின்னா பேங்க், எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமுக்கும் வந்துடும். ஸோ நம்ம எஸ்பிஐ எடுத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐல பிலிம்ஸ் 20, மெயின்ஸ் 10. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிலிம்ஸ் 10, மெயின்ஸ் பிலிம்ஸ் 20, மெயின்ஸ் 10. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கு அடுத்து எஸ்பிஐ மெயின்ஸ், கிளர்க்கோட மெயின்ஸ் எல்லா எக்ஸாமும் எல்லாம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், எஸ்பிஐ கிளர்க்கு மார்க் டெஸ்டே உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள வந்துடும் ரைட்டா. எல்லா டெஸ்ட்டும் உள்ள வந்துடும். வெர்பல் ரீசனிங்ல இருந்து எல்லாமே. இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் உள்ள ஃபுல்லாக போட்டிருக்காங்க. டாபிக் வைஸ் பொறுமையாக நீங்கள் எழுதி பார்க்கலாம் ரைட்டா. என்னென்ன வேணுமோ எல்லாமே எழுதி பார்க்கலாம். இல்லை எனக்கு ரீசனிங்ல எனக்கு வேணும், எனக்கு ஸோ வெர்பல் ரீசனிங் நான் சூஸ் பண்ணுறேன். கிளர்க்கோட பிலிம்ஸ் ரைட்டா, பிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எல்லாமே 35 கேள்வி. இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு டாபிக் டைரக்ஷன் டெஸ்ட்ல வேணும் அப்படின்னா டைரக்ஷன் டெஸ்ட், இல்லை எனக்கு இன்இக்வாலிட்டி வேணும் அப்படின்னா இன்இக்வாலிட்டிலேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளட் ரிலேஷன் வேணும் அப்படின்னா பிளட் ரிலேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் எல்லாமே டாபிக் வைஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் பிளட் ரிலேஷன்ல மட்டுமே ஒரு 100 கேள்வி உங்களுக்கு என்ன சொல்றது சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கு பிடிஎஃப்லாம் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 100 கேள்வி வேணுமா மொத்தமாக சால்வ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் பேசுறீங்க ரைட்டா. ரைட். ஸோ அதை மட்டும் ரெகுலராக நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு லாங் டேர்முக்கு நல்லா ப்ராசஸ் பண்ணுங்க. எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் அனாலிசிஸ் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்ப்பா சரியா. ஆக்சுவலாக நேற்றே நான் வந்து லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நாம் தான் பண்ணணும்னு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நான் பண்ணலை சரியா. விமல் சார் பண்ணியிருப்பாரு சரியா. அந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து நான் பண்ணுறதா இருந்தது தான் சரியா. அதனால கொஞ்சம் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா. எனிதிங் எல்ஸ் வேற ஏதாவதுப்பா, வேற ஏதாவது கேட்கணுமா? ஓகே சரி, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. நாளைக்கு சண்டே லீவு, நாளை கழிச்சு மண்டே காலையில் 9 o'clock மறுபடியும் மீட் பண்ணலாம் சரியா. ஸோ டெய்லி வந்துருங்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு ஃபைனல் ரிவிஷன், ஸோ மார்க் டெஸ்ட் சீரீஸ் ஓகேவா. ஸோ மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூம்மா.